சென்னையில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்போம். தாமரைக்கனி, வணக்கம். சென்னைக்கு 10 மணி வரைக்கும் இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ மீண்டும் எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை பெய்து கொண்டு இருக்கிறது? நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கே மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கிறது? தாமரைக்கனி, வானிலை ஆய்வு மையம் என்பது 10 மணி வரை சென்னைக்கு ரெட் அலர்ட் ஆனது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை என்பது தற்போது பெய்து வருகிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த மழையின் காரணமாக சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அசோக் நகர், வடபழனி, டி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது தற்போது மீண்டும் பெய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த மழை 10 மணி வரை ஏற்கனவே மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலுமே இந்த மழையின் காரணமாக இன்று திங்கட்கிழமை என்பதால் மாலை நேரம் வேலை முடிந்து வீடு செல்வர்களுக்கு பெரும் சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 2 சக்கர வாகனங்கள் செல்வர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை நகரம் முழுவதும் பெய்து வரக்கூடிய அந்த மழையின் காரணமாக 2 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த பொதுமக்கள் மேம்பாலத்திற்கு அடியும் கீழே நின்று தங்கள் மழையை தற்காத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் மழைநீர் ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் 4 சக்கர வாகனம் செல்லக்கூடியவர்கள் நடந்து செல்வர்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த மழை என்பது இன்று மற்றும் நாளை அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துக் சூழ்நிலையில் தற்போது பலத்த மழை என்பது மீண்டும் தொடர்ந்து சென்னை முழுவதும் பெய்து வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.